பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஒரு இனிதான நாளாய் அமையட்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோமானால், இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள், நின்று பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் ஜனங்களை சூழ்ந்து கொண்டு அவர்கள் முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலரெல்லாலும் கலங்கி போய் நிற்கும் போதுதான் ஒரு தேவ வார்த்தை வருகிறது. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள், நின்று பாருங்கள். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வேலை நம்ம நின்று பார்க்கணும். கர்த்தருடைய வேலை நமக்காக யுத்தம் செய்கிற வேலை, நமக்காக காரியங்களை வாய்க்க செய்கிற வேலை, சத்துருக்களை துரத்துகிற வேலை, சத்துருக்களை முறியடிக்கிற வேலை. இது ஆண்டவருடைய வேலை. நாம் நின்று நின்று என்ற அந்த வார்த்தைக்கு, நின்று பாருங்கள் என்ற வார்த்தைக்கு ஒரு அருமையான அர்த்தம் உண்டு. நாம் நின்று அது ஜெபித்து, இல்லைன்னா விசுவாசத்தோடு, இல்லை கர்த்தருடைய ஸ்தோத்திரம் வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற எல்லா அம்மோன் புத்திரர்களையும், எல்லா சத்துருக்களையும், எல்லா சோர்வின் ஆவிகளையும் அவர் முறியடித்து நாம் முன்னேறி செல்ல உதவி செய்வார். இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய சோர்வு நின்று கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பலவீனம் நின்று கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பிரச்சனை நின்று கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அம்மோன் நின்று கொண்டிருக்கிறான், பெரிய எகிப்து நின்று கொண்டிருக்கிறது, பெரிய சத்துருக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நான் பயப்படாதீங்க. அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் அவர்களை துரத்தி நமக்கு அற்புதம் செய்ய போகிறார், வழி திறக்க போகிறார். நாம் நின்று பார்க்க போகிறோம், நின்று பார்க்க போகிறோம். நல்ல தகப்பனே, இந்த வசனத்துக்காக ஜெபிக்கிறப்பா, இந்த வார்த்தையின்படியே, இந்த வசனத்தின்படியே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்து நீர் வழிநடத்த போறதற்காக ஸ்தோத்திரம். கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.